ஸ்கந்த புராணத்தில் இருக்கும் வைசாக மாத மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். பல்வேறு வகையான தான தர்மங்களின் பலன்கள். நாரத மாமுனிவர் கூறினார், வைசாகத்திற்கு சமமான மாதம் இல்லை, கிருதத்திற்கு சமமான யுகம் இல்லை, வேதத்திற்கு சமமான புனித நூல் இல்லை, கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, தண்ணீருக்கு சமமான தான தர்மம் இல்லை, மனைவிக்கு இணையான மகிழ்ச்சி இல்லை, விவசாயத்திற்கு இணையான செல்வம் இல்லை, வாழ்க்கையை விட பெரிய ஆதாயம் இல்லை, விரதத்தை கடைபிடிப்பதற்கு இணையான தவம் இல்லை, தான தர்மத்தை விட பெரிய மகிழ்ச்சி இல்லை, கருணைக்கு சமமான புனித சடங்கு இல்லை, கண்ணுக்கு இணையான பிரகாசம் இல்லை, உணவை உட்கொள்வதில் உள்ள திருப்தி இல்லை, விவசாயத்திற்கு இணையான தொழில் எதுவும் இல்லை, நல்லொழுக்கத்திற்கு இணையான நண்பன் இல்லை, உண்மை தன்மைக்கு இணையான நற்பெயர் இல்லை, நல்ல ஆரோக்கியத்திற்கு இணையான சொத்து எதுவும் இல்லை, கேசவனை விட பெரிய மீட்பவர் எவரும் இல்லை, வைசாகனுக்கு சமமான தூய்மையாக்கி இல்லை என்பது கற்றறிந்தவர்கள் மட்டுமே அறிந்த விஷயமாகும். வைசாகம் மிகப்பெரிய மாதம். இது எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான மாதமாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான இந்த மாதத்தை யாரேனும் புனித சடங்குகளை கடைபிடிக்காமல் கடந்து சென்றால் அவர்கள் பறவைகள், விலங்குகள் போன்ற துணை மனித இனங்களின் கருப்பையில் மீண்டும் பிறப்பார்கள். அவர்கள் அனைத்து புனித செயல்களிலிருந்தும் விலக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் விரதங்களை கடைபிடிக்காமல் வைசாக மாதமான வைகாசி மாதத்தை கழித்தால் அவரது இஷ்டபூர்த்தம் யாகங்களை செய்தல், மலை தொடர்களை கட்டுதல், ஏரிகள் மற்றும் கிணறுகளை பழுது பார்த்தல் போன்றவை பயனற்றது. வைகாசி மாதத்தில் பழக்கப்பட்ட உணவு உட்கொள்வதில் ஏதேனும் சுயமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு இருந்தால் நிச்சயமாக அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யத்தை அடைவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த உலகில் பல்வேறு வகையான விரதங்கள் உள்ளன. அவற்றை அதிக செல்வத்தை செலவழிப்பதன் மூலம் மட்டுமே கடைபிடிக்க இயலும். அவை உடலுக்கு மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் அவை மறுபிறப்பை விளைவிக்கின்றன. ஆனால் வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் புனித நீராடுவதன் மூலம் மட்டுமே ஒருவர் பூமியில் மீண்டும் பிறக்க இயலாது. வைசாக மாதத்தில் நீர் அர்ப்பணிப்பதன் மூலம் அனைத்து வகையான தானங்களையும் செய்து அனைத்து தீர்த்தங்களையும் தரிசிப்பதன் மூலம் கிடைக்கும் பலனை அடைகிறார். ஒருவர் தண்ணீர் அர்ப்பணிக்க இயலாதவராக இருந்தால், ஒருவர் செழிப்பை விரும்பினால் மற்றவர்களை அதை செய்ய தூண்ட வேண்டும். அனைத்து தானங்களையும் விட இது நலனுக்கு உகந்தது. அனைத்து தானங்களும் ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டு தண்ணீர் தானத்தை மற்றொரு பாத்திரத்தில் வைத்து தராசில் எடை போட்டால் தண்ணீர் தானமே சிறந்ததாகும். வழிப்போக்கர்களுக்கு இலவச நீர் கொட்டகைகள் தானம் செய்பவர் தனது குடும்பத்தில் உள்ள 1 கோடி பேரை உயர்த்துகிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் அவர் மிகவும் மதிக்கப்படுகிறார். பிரபாசம் மூலம் நீர் தானம் அளிப்பது தேவர்கள், பித்ருக்கள் மற்றும் முனிவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. சிறந்த அரசரே, அது உண்மைதான், அதில் எந்த ஐயமும் இல்லை. சாலையில் நீண்ட தூரம் நடந்து சோர்வடைந்தவர்கள் பிரபாஸ் மூலம் மகிழ்ச்சி அடைந்தால் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் சிவபெருமான் உள்ளிட்ட தேவர்கள் அவரால் சாந்தப்படுத்தப்படுகிறார்கள். தண்ணீர் விரும்புவோருக்கு கொடுக்கப்பட வேண்டும். நிழலை விரும்புவோருக்கு ஒரு குடையை கொடுக்க வேண்டும். வைசாக மாதத்தில் விசிறிகளை விரும்புவோருக்கு விசிறிகள் கொடுக்கப்பட வேண்டும். வைசாக மாதம் வரும்போது பிராமண குடும்பஸ்தருக்கு தண்ணீர், குடை மற்றும் விசிறி கொடுக்கப்பட வேண்டும். இந்த பொருள்களில் பரிசு சிறப்பானதாக கருதப்படுகிறது. நீர்ப்பாசனம் செய்யாமல் இருப்பதன் மூலம் ஒருவர் குடிநீருக்காக மழையை நம்பி இருக்கும் சாதக பறவையாக மறுபிறவி எடுக்கிறார். தாகத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு உன்னத ஆன்மாவிற்கு ஒருவன் குளிர்ந்த நீரை கொடுத்தால் சிறந்த மன்னரே, அந்த செயலால் அவன் 10,000 ராஜசூயங்களின் பலனை பெறுவான். வெப்பத்தாலும் களைப்பாலும் பீடிக்கப்பட்ட ஒரு பிராமணனை விசிறி விடுபவன் அந்த செயலால் பாவங்களிலிருந்து விடுபடுவான். அவன் சொர்க்கவாசிகளின் தேவர்கள் போன்ற அதிபதியாக மாறுவான். வைசாக மாதத்தில் பிராமணர்களுக்கு விசிறி போடாமல் இருப்பதன் மூலம் ஒருவர் 100 வகையான வாத நோய்களால் பாதிக்கப்பட்டு நரகத்திற்கு செல்கிறார். ஒருவர் ஒரு துணியால் கூட விசிறி சாலையில் நடைபயிற்சி சோர்வடைந்த ஒரு சிறந்த பிராமணரை செய்தால்
அவர் அதிலேயே முக்தி அடைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யத்தை அடைவார். தூய மனதுடன் பனை இலையால் செய்யப்பட்ட விசிறியை கொடுப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பிரம்மலோகத்திற்கு செல்கிறார். சோர்வை போக்கும் புண்ணிய விசிறியை ஒரு மனிதன் கொடுக்கவில்லை என்றால் அவன் நரகத்தில் வேதனையை அனுபவித்து பூமியில் ஒரு தொழு நோயாளியாக மீண்டும் பிறப்பான். மனிதர்களின் தலைவரை உடலில் தோன்றுபவை, பிற உயிரினங்களிலிருந்து தோன்றுபவை மற்றும் விதியிலிருந்து வரும் 3 வகையான துன்பங்களை அடக்குவதற்காக வைசாக மாதத்தில் ஒரு முறையேனும் ஒரு குடையை மனதார தானமளிக்க வேண்டும். மாதவர் மிகவும் விரும்பும் வைசாக மாதத்தில் குடையை கொடுக்காதவன் நிழல் இல்லாத இடத்தில் மிகவும் கொடூரமான பேயாக பூமியில் மீண்டும் பிறக்கிறான். வைசாக மாதத்தில் சிறந்த செருப்புக்களை வழங்குபவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினால் விரும்பப்படுகிறான். யமனின் தூதர்களை புறக்கணித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு அவன் செல்கிறான். ஒருவன் வசந்த காலத்தில் வைசாக மாதத்தில் காலணிகளை தானம் செய்தால் அவன் இந்த உலகத்தின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை, நரக உலகத்திற்கும் செல்ல மாட்டான். பிராமணருக்கு காலணிகளை கொடுப்பவன் 1 கோடி பிறவிகளுக்கு பிறகு பூமியில் ஒரு அரசனாக பிறப்பான் என்பதில் ஐயமில்லை. ஆதரவற்றவர்களின் சோர்வை போக்கும் வகையில் வழியில் ஒரு மண்டபத்தை அமைப்பவரின் தகுதியை பிரம்மதேவரால் கூட விவரிக்க இயலாது. விருந்தினராக தன் இல்லத்திற்கு வந்த பிராமணருக்கு உணவளிக்கும் பிரம்மதேவரால் கூட அந்த நபரின் நன்மையின் எல்லையை காண இயலாது. அரசே, சமைத்த உணவின் தானமானது உடனடி திருப்திக்கு உகந்தது. எனவே சமைத்த உணவிற்கு இணையான வேறு எந்த தானமும் உலகங்கள் அனைத்திலும் இல்லை. வழியில் நீண்ட தூரம் நடந்த சோர்வடைந்த பிராமணருக்கு அடைக்கலம் கொடுப்பவரின் தகுதியை விவரிக்க பிரம்மதேவரால் கூட இயலாது. ஒருவர் போதுமான அளவு உணவருந்தவில்லை என்றால் மனைவி, குழந்தைகள், தங்குமிடங்கள் போன்றவை, உடைகள், ஆபரணங்கள், அலங்காரங்கள் போன்றவை அவருக்கு தாங்க இயலாதவை. தன்னை சரியாக உட்கொள்பவருக்கு இவை அனைத்தும் நிச்சயமாக பொறுத்து கொள்ளத்தக்கவை. எனவே உணவுக்கு சமமான ஒரு தானத்தை இதற்கு முன்பு கண்டதில்லை, எதிர்காலத்திலும் காண இயலாது. வைசாக மாதத்தில் சோர்வாக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு பிராமணருக்கு உணவை தானம் செய்யாதவன் பூமியில் தனது சொந்த சதையை உண்ணும் பேயாக பிறப்பான். எனவே சமைத்த உணவை ஒருவரின் செல்வத்திற்கேற்ப பிராமணர்களுக்கு வழங்க வேண்டும். அரசரே, சமைத்த உணவை கொடுப்பவர் பெறுபவரை தனது சொந்த பெற்றோரையும் மற்றவர்களையும் மறக்கச் செய்கிறார், ஆனால் உணவு கொடுப்பவரை அல்ல. எனவே 3 உலகங்களிலும் வசிக்கும் அனைத்து மக்களும் சமைத்த உணவை புகழ்கிறார்கள். தாய்மார்களும் தந்தையர்களும் பிறப்புக்கான காரணங்கள் மட்டுமே. உலகில் உள்ள கற்றறிந்த மனிதர்கள் உணவை கொடுப்பவரே உண்மையான தந்தை என்று கூறுகிறார்கள். சமைத்த உணவை கொடுப்பவரிடம் அனைத்து தீர்த்தங்களும் உள்ளன. சமைத்த உணவை கொடுப்பவரிடம் அனைத்து தெய்வங்களும் உள்ளன. எதிரிகளின் உலகங்களை வெல்பவரே உணவை கொடுப்பவரிடம் அனைத்து நற்குணங்களும் உள்ளன. 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.